கனிமொழியோட ஃப்ரெண்டை வெளியிடுறாங்க. ஆனால் இன்விடேஷனில் தேடி தேடி பார்த்தா கனிமொழி பேரையே காணும். ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களையும் கூட்டிகிட்டு வந்து வெளியிடுறாங்க. ஆனால் குடும்ப பெண் குத்து விளக்கு அவங்கள விட்டுட்டாங்க. அவங்க பேரையே காணும். கனிமொழிக்கு என்ன பயங்கர கோவம் வந்ததுமா என்னன்னு தெரியல. நான் ஒரு உயர் அதிகாரியாக அடிங்க லத்திசார்ஜ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடி சொல்லணும். ஐயோ குழந்தைங்க இருக்குன்னுலாம் நினைக்கக்கூடாது. அதை தான் காவல்துறை உயர் அதிகாரி என்ன சொல்கிறான்னா அதை செய்யணும். செய்யலைன்னா சம்பளத்தை கட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கும் இந்திரா காந்தி காமராஜரை நெருக்கடி நிலை சமயத்தில் கைது செய்ய வேண்டும் என்று துளி கூட நினைத்தது இல்லை. அது காமராஜருக்கே நன்றாக தெரியும். ஆனால் கைது செய்கிறார்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு நான் தான் காமராஜரை காப்பாற்றினேன் என்று மிகப்பெரிய பொய்யை அவிழ்த்து விட்டவர் கருணாநிதி. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் அலசலில் முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு செய்தி அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, முக்கியமான செய்தி, இன்று வந்திருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. துர்கா ஸ்டாலின் புஸ்தகம் எழுதுகிறாங்க. நானும் அவரும் அப்படின்னு புஸ்தகம் எழுதுகிறாங்க. இதை போய் முதலே ஸ்டாலின்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க நான் ஒரு புஸ்தகம் எழுதணும். ஸ்டாலின் சிரிச்சிருக்கு. புஸ்தகம் எழுதுறதா, அதுவும் நீயா? உனக்கு எதுவும் எழுத தெரியாது, நீ எப்படிமா புஸ்தகம் எழுதுவ அப்படின்னு கேட்டிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தாங்க ஒன்றும் தெரியாது, நீங்கள் புஸ்தகம் எழுதலையா? உங்களில் ஒருவன் அப்படின்னு நீங்கள் ஒரு புஸ்தகம் எழுதுனீங்களா? அது நீங்களாக எழுதுனீங்க? நம்ம கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குற ஒரு ஆள் தானே எழுதணும். நீங்களாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ காலேஜ் வர போனீங்க. ஸ்கூலை தாண்டாத ஏவா வேலு ஒரு புஸ்தகம் எழுதினாரா இல்லையா? கருணாநிதி எனது தாயின்னு எழுதினாரா இல்லையா? அவர் இப்படி எழுதினார். அது இன்னொரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ராஜாத்தி அம்மாள் என் தந்தைன்னு வேறு புஸ்தகம் எழுதுகிறாருன்னு கேள்விப்பட்டேன். இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டா எழுதுகிறாங்க, படிக்காமே எழுதுகிறாங்கல்ல. அதுக்கு பணம் கொடுத்தா ஆள் இருக்குல்ல, அப்போ நான் மட்டும் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் யோசிச்சிருக்காராமா. அவங்க சொல்கிறதுலாம் கரெக்டு தான். நம்மளே புஸ்தகம் எழுதும்போது அவங்க புஸ்தகம் எழுதுனா என்ன, சரி எழுதிக்கன்ட்டு என்ன பேர் வைக்க போகிறேன்னா நானும் அவரும். யார், நீயும் நானுமா? ஆமாம், அதுதான் நானும் அவரும் அப்படின்னு நம்முடைய அனுபவங்களை எல்லாம் எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு போட்டு இப்போ நாளைக்கு புஸ்தகம் வெளியிட போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அழைப்புகள் பார்த்தா நானும் அவரும் பாகம் 2ன்னு போட்டிருக்கோம். பாகம் 1 எப்போ எழுதுனாங்கன்னு தெரியலை. பாகம் 1 புஸ்தகம் இதுவரை கண்ணிலையும் படலை, காதுலையும் கேட்கலை. ஆனால் அந்த அம்மா நானும் அவரும் பாகம் 2 பகுதி 2ன்னு எழுதியிருக்காங்க. 1 யாராச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். 1 படிச்சுட்டு அப்புறம் 2 படிக்கலாம். ஏன்னா நாங்கள் படித்தே ஆகணும். நீங்கள் படிக்க வேணாம், தேவையில்லை. நாங்கள் விமர்சனம் பண்ணணும்ல, அதனால் நாங்கள் படித்தே ஆகணும். சரி, நாளைக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னா சென்னையில் பல்கலைக்கழக நூற்றாண்டுன்னு விழா மண்டபம்னு இருக்குது. அது அரசாங்கத்திலேருந்து கட்டினது. அதில் ஒரு 500-1000 பேர் உட்காரலாம். அந்த இடத்துல போய் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் அனுமதி இருக்கான்னா இல்லை. யார் யார் இன்விடேஷன் அழைப்புகள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு, இது உள்ளே போகலான்ட்டாங்க. அதனால் நம்மெல்லாம் உள்ளே போக முடியாது, ஏதாச்சும் டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் போட்டு விட்டாங்க இன்விடேஷன். இன்டர்நெட்டில் பார்த்தோம், யார் வரா, எல்லாம் பெண்கள் மயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வரவேற்புரை யார் விடுறா? தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரவேற்புரை கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வரவேற்புரைக்கு அப்புறம் யார் புஸ்தகத்தை வெளியிடறான்னு பார்த்தோம். நம்ம என்ன நினச்சோம், நிச்சயம் சோனியா காந்தியாக தான் இருக்கணும்னு பார்த்தோம். சோனியா காந்திகிட்ட போய் கேட்டுருக்காங்க, நீங்கள் என்னப்பா காமராஜரை பற்றி எல்லாம் கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கட்சிக்காரங்க. காங்கிரஸ்லேருந்து எனக்கு ஒரே தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து புகார் மேலே புகார். நீங்கள் வந்துடாதீங்க, புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணிடாதீங்க, காங்கிரஸ்காரெல்லாம் உதப்பான்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ சரி பிரியங்காவை போய் பார்த்துருக்காங்க. அவங்க இல்லை அம்மாவுக்குரிய பிரச்சனை தான் எனக்கும். ஒரு பக்கம் காமராஜர் எடுத்துக்கிறீங்க, ஒரு பக்கம் புஸ்தகத்தை வெளியிடுறீங்க, என்னால் முடியாதுன்ட்டாங்க. அதனால் எங்கடான ஆளெல்லாம் தேடி இருக்காங்க, யாரும் கிடைக்கல. புஸ்தகத்தை யார் வச்சு ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு யாரையும் இது பண்ணல.
அப்போ சுப்ரியா அப்படின்னு ஒரு எம்பி, சரத் பவார்னு ஒரு இருந்தார், அவருடைய பொண்ணு சுப்ரியா, அவங்க கனிமொழிக்கு ஃப்ரெண்டு, கனிமொழியோட ஃப்ரெண்டை வெளியிடுறாங்க. ஆனால் இன்விடேஷனில் தேடி தேடி பார்த்தா கனிமொழி பேரையே காணும். ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களையும் கூட்டிகிட்டு வந்து வெளியிடுறாங்க. ஆனால் குடும்ப பெண் குத்து விளக்கு அவங்கள விட்டுட்டாங்க, அவங்க பேரையே காணும். கனிமொழிக்கு என்ன பயங்கர கோவம் வந்ததுமா என்னன்னு தெரியல. அதனால் ஏதோ குடும்பத்துக்குள்ளே ஒரு லடாயின்னு நினைக்கிறேன். கனிமொழி பேரை விட்டுட்டு மற்றவங்க பேரெல்லாம் போட்டு இதை அனுப்பியிருக்கேன். இது ரெடி பண்ணிட்டாங்க இன்விடேஷன். ஆனால் எங்களுடைய ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி கனிமொழியை தான் அவங்களுக்கு பிடிக்காது, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின், அன்பு தங்கை அன்பு தங்கைன்னு. அவரை நடிக்கலை அப்படிங்கிறதா இருந்தால் மனைவிட்ட என்ன சொல்லியிருக்கணும், என் தங்கச்சி அவங்க தான் முக்கியமானதெல்லாம் அமித்ஷாட்ட சொல்லி நம்மளெல்லாம் காப்பாற்றி விடுறாங்க ஈடிட்டு இருந்தெல்லாம், அதனால் நீ அவங்க பேர் போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கணும், போடலை. சரி, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் டெல்லியில் இருக்காங்களே. உங்கள் ஸ்டாலின் போய் காலில் விழுந்தார நம்ம இதுக்காக G2 இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் போய், அப்போ ஒரு அம்மா காப்பாற்றி விட்டாங்களே, நிர்மலா சீதாராமன், அவங்க தானே காப்பாற்றி விட்டாங்க ரைடை. அவங்களையாச்சும் வச்சு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இவங்களுக்கு அவங்க ரொம்ப தோஸ்தாச்சே. உங்களுக்கு நம்ம துர்கா ஸ்டாலினுக்கு ரொம்ப தோஸ்த். இவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போய் ராமர் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே டெல்லிக்கு வந்து நிர்மலா சீதாராமன்ட்ட ரகசியம் பேசிட்டு வந்தாங்களே, அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். என்னன்னு தெரியலை. நிர்மலா சீதாராமன் எப்போவாச்சும் காரியம் ஆகணும்னா போய் காலை பிடிப்போம், இதில் எல்லாம் தேவையில்லை. அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்தியா கூட்டணியிலேருந்து பிஜேபிக்காரங்களை வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் தான் ஒரு ராஜ்நாத் சிங்கை வச்சு ஒரு நாணயம் வெளியிடலை, அதனால் இது மாதிரி பண்ணியிருக்கலாம். நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கோரிக்கை, பார்க்காதீங்க, இனிமேல் இந்த கூட்டத்தை உள்ளே விடாதீங்க, யாரையும் வச்சு நடத்துகிறாங்க, உங்களுக்கு அழைப்புதல் கூட இல்லை, அழைப்புதலில் பேர் இல்லை அப்படிங்கிறது. அதில் வந்த அழைப்புதலில் வந்து நம்ம அடுத்த விஷயமாக நாம் கவனித்த விஷயம் அது. மூணாவது அழைப்புதல்னு ஒரு விஷயம் கவனித்தோம். ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி கலந்துக்கிறாங்க, பவானி சுப்புராயன். அவர் சமீப காலம் வரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். அப்போ ஒரு திமுக ஆதரவாளர் இவ்வளோ நாள் நீதிபதியாக இருந்திருக்கார். இவர் மூலமாக என்னென்ன நடந்திருக்கும். அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிங்க, பொன்முடி கதை தெரியுமா? பொன்முடி வழக்கு வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்தது விழுப்புரத்தில். அங்கே இருக்கிற ஜட்ஜு ஒத்து வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி விழுப்புரத்தில் இருக்கிற வழக்கை அங்கேருந்து வேலூருக்கு மாற்றி அங்கே இருக்கிற ஜட்ஜில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு போட வச்சாங்க. அப்போ ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்றுறதுன்னா ஹைகோர்ட்டில் தான் ஆர்டர் போடணும். இந்த மாத்திர வேலையிலெல்லாம் இவங்க பேர் வந்து அடிபட்டது, பவானி சுப்புராயன். அப்போ பொன்முடியை காப்பாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆனந்த வெங்கடேசன் வந்து அதை தானாக முன் வந்து எடுத்து கதையை முடிச்சு வழக்கை ஆரம்பித்து வைத்தார். அப்போ இருந்தே இந்த அம்மா அவங்களோட ரொம்ப நெருக்கத்தில் இருந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் ஹைகோர்ட்டில் இதே மாதிரி மறைமுகமாக திரைக்கு பின்னால் நெருக்கமாக இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் புத்தகம் வெளியிட்டாங்கன்னு வைங்க, அப்போ தான் யார் இதற்கெல்லாம் பின்னாடி இருக்கா, திமுகவின் ஆதரவாளர்கள் யார் யார் நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்காங்கிற கதையெல்லாம் வருங்காலத்தில் புத்தக வெளியீடு வந்ததுன்னா அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கணும். வருங்காலத்தில் புத்தகம் இப்படியாக தான் ஸ்டாலின் எழுதிட்டார், உங்களில் ஒருவன். இந்தம்மா பாகம் 1 அவரும் நானும் பாகம் 1 பாகம் 2 எழுதிட்டாங்க. இனி எழுதுறதுன்னா யார் எழுதுறது? கனிமொழி அவங்கெல்லாம் எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கனிமொழி எழுதுனா 2Gயை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும், யோசிச்சிருக்காங்களா? அதாவது 2Gயில் கொள்ளையடித்தது எப்படின்னு ஓப்பனாக கடைசி காலத்தில் எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு 2Gயில் கொள்ளையடித்தது எப்படி அப்படின்னு அவர் வேணால் ஒரு புத்தகம் எழுதுனா நாட்டு மக்களுக்கு தெரியும் நாட்டில் என்ன அயோக்கியத்தனம் நடந்ததுன்னு. அவங்க குடும்பத்தில் என்ன யார் யார் புத்தகம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் குடும்பத்தில் உதயநிதி நானும் சினிமா நடிகைகளும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாருன்னு வைங்க, ஒரு புத்தகம் 1000 ரூபாய்க்கு போகும், நாங்களே புக் பண்ணிடுவோம். இப்போ அதனால் உதயநிதிட்டு சொல்கிறோம், உங்கள் அப்பா புத்தகம் எழுதியாச்சு, உங்கள் அம்மாவோட புத்தகம் எழுதிட்டாங்க, அது 2வது பாகம் எழுதிட்டாங்க, நீங்கள் சும்மா இருந்தால் எப்படி? உங்கள் அத்தைகிட்ட சொல்லியிருக்கோம் 2Gயும் ரகசியங்கள்
இல்லை 2Gயில் கொள்ளையடித்தது இப்படின்னு எழுத சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது நானும் சினிமா நடிகர்கள்னு எழுதுனீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பல விஷயங்கள் சினிமா துறையிலும் ரசிப்பாங்க. பொதுமக்கள், தமிழ்நாடு பொதுமக்கள்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. அதனால் அடுத்த புஸ்தகம் உதயநிதியிலேருந்து நானும் சினிமா நடிகைகளும் அப்படின்னு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தான் அடுத்து இன்னொரு ஆள் இருக்காங்களே உங்களுக்கு இவருக்கு இன்பநிதி, அவர் என்ன புஸ்தகம் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நானும் இங்கிலாந்து பெண்ணும், ஒரு இங்கிலாந்து பெண்ணோடு அவர் வந்து அப்படியே மதுவை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு நானும் இங்கிலாந்து பொண்ணும்னு இன்பநிதியை இப்போவே ஆரம்பிக்க சொல்லிடுங்க. கருணாநிதி டிவியில் இதுக்காகத்தானே வேலைக்கே வச்சுருக்கேன். அதனால் அவரை கொஞ்சம் ஆரம்பிக்க சொல்லுங்கள். அவரையும் ஒரு புஸ்தகம். இன்னும் வேறு யாரை வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரீசன் அவரும் உதயநிதியும் சேர்ந்து 30,000 கோடியை 2 வருஷத்தில் கொள்ளையடிச்சாங்கன்னு பிடி ராஜன் சொல்லியிருந்தார். பிடி தியாகராஜன். நாங்கள் என்ன சொல்கிறோம், பிடிஆர் தியாகராஜன் சொன்னதை வச்சு சபரீசன் நானும் 30,000 கோடியும்னு நீங்கள் ஒரு புஸ்தகம் எழுதுனீங்கன்னு வைங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா குடும்பமே புஸ்தகம் எழுதிருங்கண்ணே. யார் ஒரு ஆளே விடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் புஸ்தகம் எழுதாத ஆளே இருக்கக்கூடாது. நீங்களும் ஒரு புஸ்தகம் எழுதிடுங்க, நானும் 30,000 கோடியும். உங்கள் மனைவி அவர் ஸ்டாலினுடைய மகள், அவங்க பொது வாழ்க்கைக்கு வரல, அதனால் அவங்கள பற்றி நம்ம விமர்சிக்கக்கூடாது. இருந்தாலும் அவங்க நிறைய ஆங்கில பள்ளிகள் வச்சுருக்காங்க, சிபிஎஸ்சி பள்ளிகள். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க நிறைய ஆங்கில பள்ளியை வச்சுருக்காங்க. அதனால் அவங்களையும் நானும் ஆங்கில பள்ளிகளும் சிபிஎஸ்சி பள்ளிகளும் அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் எழுதுனா அதுவும் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால் புத்தக விழா நாளைக்கு முடிந்துடும். புத்தக விழாவுக்கு அப்புறம் ஒரு பூகம்பம் இருக்குது. கனிமொழி கிளப்ப போகும் பூகம்பம். ஆனால் நாடே கேட்கும்ல, டெல்லியிலே கேட்பாங்களே, ஏம்மா நீ எம்பி, இங்கே இருக்கிற ராஜ்யசபா இங்கே இருக்கிற எம்பி வந்து சரத்பவாரோட பொண்ணு எம்பி, ஒன்றைய விட்டுட்டு இங்கேருந்து டெல்லியிலேருந்து சரத்பவார் பொண்ணு எம்பியை வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களாம்மா அப்படின்னு கேட்பாங்கல்ல, டெல்லி பூரா கேட்பாங்க. அதனால் பூகம்பம் முடிஞ்ச உடனே ஒரு பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதோடு இன்றைக்கி சபரீசனுக்கு பிறந்த நாள். முதல் போய் கதவை தட்டியிருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் தான் கதவை தட்டியிருக்கார். ஏற்கனவே அவர் வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். இப்போது சபரீசன் ரசிகர் மன்றத்துக்கும் தலைவராகணும்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். முதல் கதவை தட்டி அப்படியே பொன்னாடை பொறுத்து இருக்கிறார். அதை கொஞ்சம் வீடியோவை அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதனால் இதே தயாநிதி மாறன் 2004 மந்திரியானார். 2004 வந்து ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் முரசொலி மாறன் இருந்தவுடனே மந்திரியானார். இவர் மந்திரியாக இருக்கும்போது இதே சபரீசன் இவங்க உதயநிதி எல்லாம் சின்ன பசங்க, இது சாதாரண இதில் இருந்தாங்க. அப்போ இவங்களை பார்த்து டேய்ன்னு பேசுவார். அப்படிப்பட்ட இவர் தயாநிதி மாறன், சின்ன பசங்களாக விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்களை பார்த்த தயாநிதி மாறன் இன்று அதே வந்து சபரீசனுக்கு போய் பொன்னாடை போத்தி கட்டி பிடிக்கிறாருன்னா காலத்தின் கோலம். வீட்டில் பிரச்சனை, அண்ணனோட பிரச்சனை, இவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தானே, ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்தால் தானே முடியும். அடுத்தும் வரிசையாக அவங்களுக்கு மத்திய சென்னையில் அடுத்து எம்பி சீட்லாம் வாங்குறதுன்னா இவங்க தயவு தான் வேணுங்கிறதுக்காக அவருக்கு போய் முதல் பொன்னாடையாக போயிட்டு இருக்காரு சபரீசனுக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ பிறந்த நாள், இன்றைக்கி ஆடி மாதம், சபரீசன் ஆடி மாதம் பிறந்திருக்கார். இந்துக்களுடைய இதுபடி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் எதுவுமே நடக்கக்கூடாது, கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம். யார் பிறந்தாலும் ஐயோ ஆடி மாதம் பிறந்திருக்கும்பாங்க. ஆனால் பாருங்கள், ஆடி மாதம் பிறந்த சபரீசன் உலக மகா கோடீஸ்வரர் ஆகிட்டார். அப்போ இந்த நாஸ்திகர்களுக்கெல்லாம் எப்போதுமே எதிர்மறையான விஷயம்தான் நடக்கும். அது மாதிரி எதிர்மறையான விஷயம் நடந்து இப்போ ஆடி மாதம் பிறந்து அவர் வந்து மிகப்பெரிய ஆளாகிட்டார். நம்மளும் வாழ்த்தணும்ல சபரீசனுக்கு. வானம் அப்படின்னு ஒரு பெரிய ராக்கெட் டெக்னாலஜியை வச்சு எலான் மாஸ்க்கு போட்டியாக ஆரம்பித்து விட்டார். அதனால் பிறந்த நாளில் நம்ம என்ன வாழ்த்துவோம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா நாட்டை கொள்ளையடித்து 30,000 கோடி வந்து 3 லட்சம் கோடின்னு ஆகி நீங்கள் அந்த வானம்ங்கிற இதை நடத்தி எலான் மாஸ்க்கு போட்டியாக நீங்கள் உலகமகா கோடீஸ்வரராக வரணும். ஒரு அரசியல்வாதியாக இருந்து நாட்டை கொள்ளையடித்து உலகமகா கோடீஸ்வரரான முதல் மனிதர்னு உங்களுக்கு பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல் கருத்தாக
பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த டிஎஸ்பி இஷ்யூ. டிஎஸ்பி ஒருத்தர் மயிலாடுதுறையில், யார், ஸ்டாலின் சம்மந்தி ஊர் மயிலாடுதுறை மாப்பிள்ளைன்னு சொன்னார்ல, அங்கே தான் இது நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஎஸ்பி கழுவி ஊற்றிட்டேன். என்ன சொல்லிட்டாருன்னா, நான் என் கடமையை செஞ்சேன், நான் மதுவிலக்கு பிரிவில் இருக்கேன், இந்த டாஸ்மாக் பார் எல்லாம் நான் வந்து பிடிச்சேன், ஃபைன் அடித்தேன், அதனால் என்கிட்ட இருக்கிற காரை பிடிங்கிக்கிட்டாங்க, உயர் அதிகாரிகள் உடந்த, அதில் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், உளவுத்துறை அதிகாரிகள், இவங்கெல்லாம் உடந்த, காவல்துறையில் இப்படி அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு டிஎஸ்பி கொடுத்துருக்கேன். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு. அவரை சொன்னா எனக்கு அசிங்கம். நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி எஸ்பி, இந்த 3 பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர், இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது வந்து எவ்வளவு இதாகும்னு எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸ்ல இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசல. இதில் எல்லாரும், எல்லா பத்திரிகைகள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், போலீஸ் துறை எப்படி இருக்குது, காவல்துறையில் மரியாதையே இல்லையே, நேர்மையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு தொந்தரவு வருது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அலசி ஆராயலை யார்? இதுக்கு காரணம் காவல்துறை அதிகாரிகள். அது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் எல்லா இடமும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஸ்டாலின் இது தான் வரும். இதுக்கு காரணம் அரசியல்வாதிகள், ஸ்டாலின் கட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள். எப்படின்னா, இவர் எதை போய் பிடிக்கிறாரு, வந்து இதில் வந்துக்கிட்டு டாஸ்மாகில் கடைகளில் பாருங்க வச்சுருக்கான், இந்த பாரெல்லாம் போய் பிடிச்சி ஃபைன் போடுறாரு, கேஸ் போடுறாரு. பார் ஏன் பிடிச்சா இவங்களுக்கு கோவம் வருதுன்னா, டாஸ்மாக் பார் எதையுமே கணக்கில் இல்லை. செந்தில் பாலாஜி வந்ததுலேருந்து டாஸ்மாக் பார் பூரா வந்து பினாமி, இவங்க கட்சிக்காரங்க பேரில் வச்சுக்கிறது. பார் வந்து கணக்கில் வந்தால் என்ன ஆகும், அதை ஏலம் போடுற தொகை அரசாங்கத்துக்கு போகணும், அதில் விற்கக்கூடிய மதுவுக்கான வரி எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு வரணும். அதனால் செந்தில் பாலாஜி வந்தோடனே என்ன பண்ணார், லட்சக்கணக்கான பார் இருக்குது, எல்லாம் இவர் பேர், இவங்க பினாமி பேர் போட்டு அதில் வர்ற வருமானம் எதையும் கணக்கு காமிக்காமல் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டிஎஸ்பி என்ன பண்ணார், மயிலாடுதுறையில் இருக்கிற பார் எல்லாம் போய் பிடிச்சா ஒன்றுக்கு லைசன்ஸ் இல்லை, எல்லாம் பினாமி பேரில் இருக்குது. உடனே அவர் ஒன்றையும் கேஸை போட்டார். ஸ்டாலினுக்கு நியூஸ் போச்சு, என்னையா நம்ம பாருங்கள்லாம் நம்ம பேரில் இருக்குது, உங்கள் டிஎஸ்பி போய் ஃபைன் அடிக்கிறாரு, எங்கள் வருமானம் குறையுது அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணார். என்ன இப்படி பண்ணுறாரு உங்கள் டிஎஸ்பி? அவங்க பார்த்தாங்க, ஐயா நான் பண்ணுறேன், காவல்துறை வேறு அதிகாரிகள் ஸ்டாலின் என்ன சொன்னாலும் சரி பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த அவருக்கு ஃபோன் பண்ணி, டிஎஸ்பியோ பிடிக்காதையா, அதெல்லாம் ஆளுங்கட்சி பாருன்னாரு. அவரெல்லாம் முடியாது, நான் பார் பிடித்து சட்டப்படி அது தப்பான பார், நடவடிக்கை எடுப்பேன்னாரு. கரெக்டாக அடுத்த நாள் ஜீப்பை பிடிங்கிட்டான், அவர் வர வண்டியை பிடிங்கிட்டாங்க. பிடுங்கினோன்னா அவர் சத்தியாகிரகம் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, ஆஃபீஸுக்கு அப்படியே நடந்து போகிறது, அதை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி வீடியோ எடுறான்னு. இவர் நடந்து போவதை அப்படியே வீடியோ எடுத்தார் அவர் நண்பர். இதை அப்படியே இன்டர்நெட்டில் போட்டு விடுன்னு இன்டர்நெட்டில் போட்டு விட்டான். இப்போ அது வைரல் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் அதுதான் வீடியோ. பேட்டியை கொடுத்துட்டாரு, வேலை போனாலும் பரவாயில்ல, 3 மாதமாக சம்பளம் கொடுக்கல எனக்கு அப்படிங்கிறது. நான் வந்து சம்பளத்தில் வேலை செய்கிறேன் சார், வேற எதுலையும் வேலை செய்யல சார். ஆனா சார் மார்ச் மாதம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடலை சார். நீங்களாச்சும் 3 மாதம் சம்பளம் இல்லை, எனக்கு 2004 21 வருஷத்துக்கு முன்னாடி 2004 ஜனவரியிலேருந்து 2004 டிசம்பர் வரை 1 வருஷத்துக்கு சம்பளம் இல்லாமல் பண்ணாங்க. எங்கள் குடும்பமே கஷ்டப்பட்டுச்சு. காவல்துறையில் எப்பவும் ஒரு உயரதிகாரி என்று சொல்லுவார், என்னென்னா, நான் காவல்துறை ஒரு இரும்பு கோட்டைப்பா, நான் உயரதிகாரி, இதை செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், யோசிக்கக்கூடாது, செய்யணும். ஒரு உதாரணமே சொன்னார், குழந்தைங்கள்லாம் வரிசையாக ஊர்வலத்தில் போகிறாங்கன்னு வைங்க, சின்ன குழந்தைங்க, நான் ஒரு உயர் அதிகாரியாக அடிங்க லத்தி சார்ஜ் அப்படின்னா
கண்ணை மூடிட்டு அடிச்சிடணும். ஐயோ குழந்தைங்க இருக்குன்னுலாம் நினைக்கக்கூடாது. அதை தான் காவல்துறை உயரதிகாரி என்ன சொல்கிறான்னா அதை செய்யணும். செய்யலைன்னா சம்பளத்தை கட் பண்ணுவாங்க. எனக்கு 1 வருஷம் சம்பளம், பாவம் டிஎஸ்பிக்கு ஒரு 4 மாதம் சம்பளம்னு நினைக்கிறேன், அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எது நிவாரணம் வருமா? இன்னும் 10 மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்டாலின் ஆட்சி தான் இருக்க போகுது. உங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? உங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இப்போ ஜீவை தான் பறிச்சாங்க, இன்னும் 1 வாரத்தில் உங்களை இதுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க, ஒன்றுமே மதிப்பில்லாத போஸ்ட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். காவல்துறையில் பல ஆண்டு காலம் இந்த அக்கிரமம் தானே நடந்துக்கிட்டு இருக்குது. உயரதிகாரிகள் ஒழுங்காக இருந்தால், மனசாட்சிப்படி நடந்தால் காவல்துறையில் ஏன் அக்கிரமம் நடக்குது? உயரதிகாரி வந்து அரசியல்வாதிகளை கையில் போட்டு அந்த பதவியில் உட்காந்துக்கிறணும் அப்படின்னு தானே நினைக்கிறான். மனசாட்சி உள்ளவன், நியாயம் தர்மத்தை இது பண்ணுறவன் எங்கே இருக்கான்? லட்சுமி நாராயணன் ஒரு டிஜிபி இருந்தார், அவர் சொல்லிட்டார் என் மனசாட்சிக்கு எதிராக நான் செய்ய மாட்டேன்ட்டார். பிபி ரங்கசாமிலாம் வெளில போயாம்பார். கருணாநிதியோ போயான்னு சொன்னவர் பிபி ரங்கசாமி. கருணாநிதி நிறைய வேலை பண்ணார் 1989. எம்ஜிஆர் சத்த ஒன்று ஆட்சி வந்தோடனே பிபி ரங்கசாமிக்கு டிஜிபியாக போட்டுட்டு அப்புறம் துண்டா காணான் துடியா காணான்னு சொல்ல யார் சொன்னாலும் கவலை இல்லை, நான் எது கரெக்டோ அதை செய்வேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகள் இப்போ இல்லையே, மனசாட்சி உள்ள அதிகாரிகள் இல்லையே. ஆளுங்கட்சி முதலமைச்சர் தான் அவங்களுக்கு மனசாட்சி. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ரோபோட் பொம்மைகள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள். அதனால் டிஎஸ்பி விஷயத்தில் நடந்தது கண்டனத்துக்குரியது, அதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்போம். இருந்தாலும் ஸ்டாலின் இருக்கிறவரை எந்த நியாயமும் நீதியும் இந்த நாட்டில் கிடைக்காது அப்படிங்கிற கருத்தை நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, காவல்துறையில் புதிய காவலர்கள் சேர்ந்துருக்காங்க. 1 வருஷம் அவங்களுடைய பயிற்சி முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அந்த விழாவில் போய் நடந்துக்கிட்டு அவங்களுக்கு அறிவுரை கூறுறாரு. அறிவுரை கூறுற ஆளை போய் என்னத்தை அறிவுரை? காவலர்களுக்கு போய் உங்களுக்கு தான் போலீஸ்னாலே பிடிக்காத ஸ்டாலின். 1976 ஜெயிலில் அடி வாங்கினதை வச்சுக்கிட்டு போலீஸ்னாலே பிடிக்காதவருக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டார். போலீஸ் நாய்ங்கன்னெலாம் பேசுவாங்க. அப்போ ஏன்னா உங்களுக்கு படிக்காத ஆளுங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயில் துறை தனி, ஜெயில் உள்ளவன் தான் உதைச்சான். காவல்துறைக்கும் ஜெயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுவே அப்பாவுக்கும் பையனுக்கும் தெரியாது. ரொம்ப நாளாக அப்படி உள்ள அடி வாங்கினதுக்கு போலீஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் புரியவே ரொம்ப நாளாச்சு. அது புரிய 2001 வரை அப்பாவுக்கும் புரியல, பையனுக்கும் புரியல. 2001 ஜெயலலிதா போட்டு உதைச்ச உடனே ஐயோ அம்மானா அதுக்கப்புறமா போலீஸ் மேலே மிகப்பெரிய வெறுப்பு. இந்த போலீஸ்னாலே வேணாம்ப்பா, நமக்கு ராசி இல்லை, 7ஆம் பொருத்தம் அப்படின்னு போலீஸ் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் போலீஸ்னால் பிடிக்காத ஒருத்தர் முதலமைச்சராக்கி அவருக்கு போய் காவல்துறைக்கு அறிவுரை சொல்கிற, காவல்துறைக்கு நல்ல மனுஷங்க அறிவு சொல்லும். நீங்கள் ரிட்டையர் ஆன டிஜிபி நேர்மையானவங்க யாராச்சும் இருந்தால் அவங்கள வச்சு தான் நீங்கள் இந்த விழாவை நடத்தியிருக்கணும். ஸ்டாலின் போய் அறிவுரை சொன்ன என்ன சொல்கிறாரு? நீதியும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளணுங்கிறாரு. இதெல்லாம் நீதி நேர்மையாக நடக்க விட மாட்டீங்களே நீங்கள். காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி. ஒவ்வொருவரும் பொதுமக்கள்கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும். அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும். உங்களுக்கு வேண்டிய இப்போ பொண்ணு யாராச்சும் நகை காணா போச்சுன்ட்டா அவனை போட்டு உதைச்சி ஆளை காலி பண்ணுன்னு சொல்லி இல்லை நீங்கள் அறிவுரை கொடுப்பீங்க. நீதியும் நியாயத்தோடு நடக்கணும்னு நீங்கள் எப்படி அறிவுரை கொடுக்குறீங்கன்னு மனசாட்சி உறுத்தல் உங்களுக்கு. அது மட்டுமா, போலீஸ்கார் அந்த சார் என்னுடைய கட்சிக்காரனாக இருந்தால் அவன் மேலே வழக்கே போடாத, கேஸை கண்டுபிடிக்காத, அப்படி தான் அறிவுரை சொல்லுவீங்க. நைட்டு 12 மணிக்கு எனக்கு பிடிக்காதவங்களை செவரையில் குதித்து போய் அரெஸ்ட் பண்ணு, அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் அறிவுரையெல்லாம் அப்படி தானே இருக்கும். அதனால் ஸ்டாலின் போய் காவல்துறைக்கு அறிவுரை சொல்வது வந்து ரொம்ப மகா கேவலமான விஷயம். நீங்கள் ஆட்சியில் இருக்கிற முறை காவல்துறை நேர்மையாக நடக்க முடியாது. அதனால் வந்தவங்களுக்கெல்லாம் சொல்ல, இவர் அறிவுரையை கேட்காதீங்க, மனசாட்சிப்படி நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள். இந்த டிஎஸ்பி பேசுகிற மாதிரி இவர் தப்பு பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். அதுதான் உண்மையான காவல்துறையில் வந்து பணிபுரிபவர்களுக்கு உள்ள அடையாளம் அதுதான் அப்படிங்கிறத காவலர்களுக்கு நான் செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறேன். இவரை மட்டும் நம்பாதீங்க, இன்னும் 10 மாதம்தான் இருக்குது. அதனால் 10 மாதத்துக்கு பல்ல கடிச்சிட்டு மனசாட்சிப்படி வேலை செய்யுங்க. இவர் யாராச்சும் அடித்து உதச்சி காலி பண்ணுன்னா அங்கேருந்து ஓடிடணும், லீவ் போட்டு ஓடிடணும். பொய் கேஸ் போட சொல்லுவார், லீவ் போட்டு ஓடிடணும்.
அதனால் மேலதிகாரிகளுக்கு அரசியல் சம்பந்தமான எந்த விஷயத்தை சொன்னாலும் கேட்காதீங்கிறது தான் என்னுடைய இது. மனசாட்சிப்படி செயல்படுங்க. உயரதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு பொம்மையாக இருந்து கொண்டு அவர்கள் அந்த பதவியில் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சுயநல நோக்கில் செயல்படக்கூடிய எந்த அறிவுரைகளையும் அது மனசாட்சிக்கு எதிராக இருந்தால் தூக்கி வீசுங்கிறது தான். இந்த தூக்கி பாருங்கள், அந்த டிஎஸ்பி தூக்கி வீசினார்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லனார்ல, அந்த துணிவு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது காமராஜர் இந்த திருச்சி சிவா பேசினது. அவர் ஸ்டாலின் அதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு காமராஜனாலே பிடிக்காது. காமராஜருக்கு கருணாநிதினாலே பிடிக்காது. பல இதில் அவர் பேசினதுலாம் கருணாநிதினா மூஞ்சி லட்சப்படி பேசுவார். அதனால் எல்லா நிர்வாகிகள் இன்றைக்கி திருச்சி சிவா வீட்டுக்கு போய் போராட்டம். காங்கிரஸ்காரன் சொல்லிட்டான், நான் போராட போகிறேன் திருச்சி சிவா வீட்டுக்கு அப்படி. உடனே செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் சேர்ந்து இருப்பா, ஏதோ பப்ளிக்கை ஏமாத்துறதுக்காக நம்ம போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன உண்மையாகவா போராடுறோம்? நமக்கு என்ன காமராஜ் மேலே உண்மையான பற்று பாசமாக இருக்குது? நமக்கு தேவை எம்எல்ஏ சீட்டில் நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி சீட் வந்தால் ஒரு எம்பி ஆகணும். அவன் அப்பப்போ கொள்ளையடிக்கிறதெல்லாம் பணம் கொடுப்பாரு ஸ்டாலின். சும்மா காமராஜ் பேர் சொல்லிக்கிட்டு நம்மெல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டா இருக்க போகிறோம் அப்படின்னு திருச்சி சிவாக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. சார், உங்கள் வீட்டு வாசலில் போராட போகிறோம், மக்களை முட்டாளாக்குறதுக்காக நாங்கள் உங்களை எதிர்ப்பது, காமராஜரை ஆதரிப்பது போல் போராட்டம் பண்ணுவோம், நீங்கள் வீட்டில் இருக்காதீங்க போங்க அப்படின்ட்டார். திருச்சி சிவா முதல் நாளே வீட்டை விட்டு போயிட்டார். ஆள் இல்லாத வீட்டில் போய் போராட்டம் பண்ணாங்க. உடனே ஸ்டாலின் சொல்லிட்டார், ஸ்டாலின் அப்பா நான் உங்களை கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணி அப்போவே விடுதலை பண்ணிடுறேன், எல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு கைது பண்ணிவிட்டு அப்போவே விடுதலை பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, காமராஜரை எவ்வளோ ஒரு கேலி பொருள் ஆக்கிட்டாங்க. போய் நீங்கள்லாம் சிறை சென்று இருக்க வேண்டாமா? இதில் இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நேற்று காமராஜர் இதை பற்றி இந்த கருணாநிதியும் இந்த ஸ்டாலினும் ரொம்ப நாளாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் நெருக்கடி காலத்தில் கைது பண்ண போட்டாங்களாம் இந்திரா காந்தி, இவர் தான் காப்பாற்றினாராம் கருணாநிதி. அதில் காமராஜர் திருப்பதிக்கு அது ஒரே சிவாவை சொல்லியிருக்காரு, திருப்பதிக்கு போயிட்டு இருக்கார், நெருக்கடி நிலைமை, திருப்பதிக்கு போயிட்டு இருக்கார். அப்போ கருணாநிதி அங்கே ஆளுங்க போய் போலீஸ் ஃபாலோ பண்ணி, நீங்கள் இந்த மாநிலத்தை விட்டு ஆந்திரா மாநிலத்துக்கு போகிறது நல்லதில்லை. அவர்கிட்ட ஏன் நல்லதில்லை? கருணாநிதி நினைக்கிறாரு. கருணாநிதி என்றைக்குமே நல்ல விஷயத்த நினைக்க மாட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆளை விடுங்கன்ட்டார். நீங்கள் என்ன உங்கள் இல்லை, அவர் முதலமைச்சர் அப்படிங்கிறார். நான் பார்த்த பதவியா? எனக்கு முதலமைச்சர் 6 வருஷம் இருந்துட்டு தூக்கி போட்டுட்டு தான் நான் இதுக்கு போனேன், மத்திய காங்கிரஸுக்கு. முதலமைச்சர் ஒன்று எனக்கு இது இல்லை, உன் இன்றைக்கி தான் முதலமைச்சர், வேலையை பாரியான்னார். இல்லை, உங்களை கைது செய்வாங்க இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி போட்டு வந்தோன்னா அவர்கிட்ட போய் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காரு உங்கள் கருணாநிதி. என்ன கைது செய்வாங்கன்னு என்னை காப்பாற்ற நினைக்கிறாரா? இழிச்சவன் எவனாச்சும் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கன்ட்டார். இவங்க ஏதோ எமர்ஜென்சியில் காமராஜரை கைது செய்ய இந்திரா காந்தி முயன்றாங்க, நான் தான் காப்பாற்றினேன்னு கடைசி வரை சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தார் கருணாநிதி. இன்று ஸ்டாலினும் அதே பொய்யை சொல்லி கொண்டு இருக்கிறார். எமர்ஜென்சி நெருக்கடி காலத்தில் நடந்தது என்னென்னா, நெருக்கடி கொண்டு எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தவுடன் வட இந்தியாவில் கொந்தளிப்பு வந்தது. வட இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் சோசியலிஸ்ட் கட்சி, அவர்னா சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவர், அவர் இந்திராவுக்கு எதிராக கிளம்பினார். வாஜ்பாய், அத்வானி, மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்திராவுக்கு எதிராக நெருக்கடி நிலையை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க வட இந்தியாவில். ஆனால் தென்னிந்தியாவில் எந்த போராட்டமும் நடக்கவில்லை. காரணம், தென்னிந்தியாவில் ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, காங்கிரஸுக்கு நல்ல செல்வாக்கு. கர்நாடகாவில் தேவராஜன்ஸ் மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, ஆந்திராவில் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, கேரளாவிலையும் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகிட்டார், டிஎம்கே விட்டு. அவர் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருந்தார். அதனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்திக்கு எமர்ஜென்சி டைமில் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தபோது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அதனால் தென்னிந்தியாவில் யாரையும் கைது செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இந்திரா காந்தி இல்லை. அவர் வட இந்திய தலைவர்களை தான் கைது செய்யணும்னு இருந்தார். அந்த நேரத்தில் கருணாநிதி சிந்து பாடினார்.
என்ன சிந்து பாடினார்னா காமராஜரை கைது பண்ணணும்னு சொன்னாங்க, நினச்சாங்க. அது நான் விடுவேனா? நான் தான் இங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தேன். காமராஜரை காப்பாற்றினதே நான் தான் ஒரு பச்சை பொய்யை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றினார். இன்னும் ஸ்டாலின் அந்த பொய்யை தொடர்ந்து சொல்லி கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கும் இந்திரா காந்தி காமராஜரை நெருக்கடி நிலை சமயத்தில் கைது செய்ய வேண்டும் என்று துளி கூட நினைத்தது இல்லை. அது காமராஜருக்கே நன்றாக தெரியும். ஆனால் கைது செய்கிறார்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு நான் தான் காமராஜரை காப்பாற்றினேன் என்று மிகப்பெரிய பொய்யை அவிழ்த்து விட்டவர் கருணாநிதி. அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. இன்னும் அந்த காலத்தில் புரியாதவங்க இந்த காலத்து இளைஞர்களும் புரிஞ்சுக்கங்க. என்றைக்கும் காமராஜ் மேலே அவருக்கு இதுவே கிடையாது. அவருக்கு ரஷ்யாவுக்கு காமராஜர் போகும்போது எரும மாடு போகுது ரஷ்யாவுக்குன்னு சொன்னவர். அதனால் காங்கிரஸ்காரனா உங்களுக்கு தான் சொரணையே கிடையாது, ஒரு வேலுக்கும் சொரணை கிடையாது. ஆள் இல்லாத வீட்டில் போயிட்டு பதில் பண்ணுற ஆளுங்க நீங்கள். அதனால் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் அனுதாபம் கொண்டவங்க அனுதாபிகளுக்கு, காமராஜர் அனுதாபிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், எதையும் நம்பாதீங்க. காமராஜருக்கு என்றைக்குமே எதிரியாக இருந்தவர் கருணாநிதி என்ற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.